ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 8th மந்த் பேபி ஷவருக்கு நான் எப்படிலாம் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெஹந்தி போடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டு ரேஷ்மா மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்கள கிட்ட தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். நான் அவங்களோட ஐடியுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப அழகா மெஹந்தி போட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து என்ன டீட்டெயிலிங்லாம் கேட்டிருந்தேனோ அது எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து முருகரை டினோட் பண்ற மாதிரி வந்து மயில் கேட்டிருந்தேன். அண்ட் விநாயகரை டினோட் பண்ற மாதிரி வந்து எலிஃபண்ட் கேட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா வந்து பேபி விளையாடுற ஐட்டம்ஸ், பேபி ரிலேட் ஆன ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அழகா அவங்க மருதாணி போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ல வந்து அம்மான்னு எழுதியிருப்பேன், இன்னொரு ஹேண்ட்ல வந்து அப்பான்னு எழுதியிருப்பேன். அண்ட் அவங்க வந்து அவங்க மெஹந்திக்கு வந்து ஆஃப்டர் கேருமே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா கலர் தெரியாது. ஸோ ப்ராபப்ளி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு ஆஃப்டர் கேர் பாம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணணும். அண்ட் மெஹந்தி காஞ்ச உடனே வந்து நம்ம ஆஃப்டர் கேர் ஆயில்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து பர்ஃபெக்டா நான் வந்து ஃப்ரைடே மெஹந்தி போட்டேன். எனக்கு சண்டே வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ டார்க்கா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச ஸ்டெயின்லாம் வராது, ரொம்ப லைட் ஆயிடுமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் ரொம்ப சூப்பரா வந்துச்சு. ராஜேஷ் கூட ஃபர்ஸ்ட் கேட்டான், என்ன ஸ்டெயின் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். பட் வந்து அது ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து என்னோட ஃபங்க்ஷன் வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரைட்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மெஹந்தி தான் வந்து நான் போட்டிருந்தேன். தெரியுதா என் கையில் இந்த சைடில் அம்மான்னு இருக்கு, அந்த சைடில் அப்பான்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை மெஹந்தி ஸ்டோரி. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து அன்னைக்கு 2 saree வந்து வியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் saree வந்து நான் என்னோட முகூர்த்தம் saree தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்ரலாக எங்கள் அம்மா இல்லைன்னா எப்படி இந்த ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்த கிராஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா saree ப்ரீ ப்ளீட் பண்ணதும் எங்கள் அம்மா தான். அண்ட் ஆல்சோ வந்து மெஹந்தி வைக்க கூட வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் அவங்க தான். அந்த ஒரு ஒரு விஷயமும் நான் வந்து இது வேணும் அது வேணும், இதை ஆல்ட்ரு பண்ணும் அதை ஆல்ட்ரு பண்ணணும்னு சொன்னோன்னா அப்படியே சூப்பராக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. பிகாஸ் நான் கடைசி நிமிஷத்துல தான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பிளவுஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணும் அப்படின்னு ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லக்கிலி அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு முடிஞ்சிச்சு அவங்க இருந்ததுனால. அண்ட் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நம்ம வந்து வருஷ தட்டுலாம் ரெடி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப் தான். நாங்கள் என்னென்ன ஸ்வீட்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்கியிருந்தோம், ஓகே லட்டு, அதிரசம், பாதுஷா, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைஸ் திங்ஸும் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி அந்த முறுக்கு, தேன்குழல் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தட்டை, ஸோ இதெல்லாமும் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நாங்கள் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் எடுத்த கிளிப் தான் இதெல்லாமே. அண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிளேட்ல ஃபில் பண்றதுக்காக கொஞ்சம் அந்த பன்னீர் ரோஸ்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் வெத்தலை அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் கடைசியில வந்து மீனாட்சி பேங்கிள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வர கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கிட்ஸ் பேங்கிள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க இப்படிதான் வந்து பையெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். நான் வந்து அந்த வருஷத்தட்டு ஃபுல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அவளுக்குலாம் வந்து நான் மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தேன். ராஜேஷ் வந்து கடைசியில கொஞ்சம் பை வந்து ஷார்டேஜா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நாங்க பாத்திரம்லாம் வாங்கி போட்டிருந்தோம். அண்ட் இது வந்து ஈவெண்ட்டோட மார்னிங். மார்னிங் வந்து என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா செக்இன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் போன உடனே எனக்கு வந்து என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்கா வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இந்த நெயில்ஸ் வந்து கியூட்டா அவங்களே வந்து நெயில் ஆர்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பேபி ஷவர் அப்படிங்கறதுனால பேபியோட கால்லாம் போட்டு ஒரு இதுல வந்து பாய் பேபி டினோட் பண்ற மாதிரி, இன்னொரு இதுல வந்து கேர்ள் பேபி டினோட் பண்ற மாதிரி அழகா வந்து அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டட் ஜுவல்லரி எல்லாமே போல. நான் வந்து லெட்ஸ் கோ வித் கோல்ட் ஜுவல்லரி இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கே டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே போய் தேட முடியல ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம போகணும், வாங்கணும், சூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும், ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் ப்ளவுஸ் வாங்குறதுக்கே வந்து நான்
இங்க இருந்து சென்னை டிசைனர் கிட்ட போயிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். ஒரு டைம் வந்து போயிட்டு ஸ்டிச்சிங் குடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு நம்ம அத கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அண்ட் ஹேர் டூமே வந்து நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த ஹேர் டூ தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். லைக் ரொம்ப சிம்பிளா லைக் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஜடை மாதிரி இருக்காது. லைக் மெஸ்ஸியும் ஜடையும் ஜாயின் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் saree. என்னோட முகூர்த்தம் saree தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அப்போ வியர் பண்ணதுக்கும் இப்போ வியர் பண்ணதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் saree. இதுதான் வந்து நான் சீமந்தத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்த saree. ஸோ இந்த saree draping எல்லாமே வந்து எங்க அம்மா தான் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. அண்ட் பிளவுஸ் வந்து நான் சென்னை டிசைனர் கிட்ட தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர் கண்டென்ட் ஃபார் தெம். ஸோ எனக்கு ரேண்டமாக வந்து அங்கே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் வந்து அங்கே சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து மாலை போட்டிருப்பாங்க. லைக் ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் தான் வந்து மாலை போட்டிருப்பாங்க. கூட இருக்கவங்க வந்து மாலை போட்டிருக்க மாட்டாங்க. அதனால ராஜேஷ்க்கு மாலை கிடையாது. நான் மட்டும் மாலை போட்டிருப்பேன். ஸோ நான் இந்த மாலையுமே பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட்ல வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாரும் வந்து அழகா பேங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த பூவெல்லாம் வச்சு விட்டு போயிருப்பாங்க. ஸோ எங்க அம்மா தான் வந்து எனக்கு வச்சு விட்டுருக்காங்க. ராஜேஷ் வேற நடுவில் நிறைய ஆர்வ கோளாறுல எல்லாரும் பேங்கிள் போட வரும்போது அவனும் எடுத்து கையே காமிச்சிட்டு இருந்தான் கவனிக்காம. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் மீனாட்சி பக்கத்துல இருந்து உட்காந்து அந்த பூவெல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அவகிட்ட விபூதியும் வேற சேர்த்து ராஜேஷ் கொடுத்துட்டதுனால எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி விளையாடி பக்கத்துல என்னோட சாரியில பாதி தேய்ச்சி விளையாடிட்டு இருந்தா. அண்ட் அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா உமாக்கா தான் ஃபுல் ஈவெண்ட்லயும் நின்றுட்டே இருந்தாங்க. மேபி நாங்க கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிருந்தோம்னா இதெல்லாம் டேபிள் மாதிரியாச்சு இல்லைன்னா முக்காலி மாதிரியாச்சு அரேஞ்ச் பண்ணிருப்போம். பிகாஸ் எல்லாரும் வர வரைக்கும் நிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணாம விட்டோம். அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வேற ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஐடியால இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தது தான் வந்து பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸுமே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என் அத்தை வந்து எனக்கு வச்சுட்டு இருக்காங்க, வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நாங்க எங்க அத்தைக்குமே வந்து இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடு, நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் வேற சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மீனாட்சி இந்த ட்ரெஸ் போட்டோம், எங்க அத்தை இந்த ட்ரெஸ் போட்டோம். அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு அத்தை ராஜேஸ்வர அம்மா நீங்க இந்த கலர் போடுங்க அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து சூஸ் பண்ற வேலையை வேற நான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ ஹெக்டிக் ஷெட்யூல்லையும். அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் தான் வந்து பேங்கிள் போட்டு விடுவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து லேடிஸ் போட்டு விடுவாங்க. ஸோ ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கையில வெள்ளி காப்பும் இன்னொரு கையில வந்து அந்த கோல்டு பிளேட்டட் மாதிரி இருக்கும்ல சில்வர்ல, ஸோ அந்த காப்பும் போட்டு விடுவாங்க. ஒன்ஸ் ஜென்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லேடிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டு விடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து எல்லாரும் எனக்கு லைனா பேங்கிள் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்க இங்க முன்னாடி வச்சிருக்க வரிசை தட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்காக தான் நாங்க முன்னாடி நாள் போயிட்டு அந்த ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்போம். அண்ட் நீங்க என்னோட பாரிஸ் பேபி ஷவர் vlog லைக் ரிட்டன் கிஃப்ட் vlogல பார்த்துருந்தாலுமே தெரியும். நாங்க அந்த பிளேட் அதுக்கப்புறம் ராப்பர்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அதோட அவுட்கம் தான் இது எல்லாமே. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 11 தட்டு வச்சிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஈவெண்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பேங்கிள் செட்டப்லாம் இருக்குல்ல, அந்த டெக்கரேஷன்ல அதெல்லாம் நாங்க இன்க்ளூடே பண்ண சொல்லல. லைக் நாங்க என்ன சொன்னோம்னா லெட் இட் பி வெரி சிம்பிள். லைக் அந்த பீகாக்கு பெல்லு அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். பட் அவங்களே பேங்கிள்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அது அந்த அளவுக்கு ஆடா தெரியல, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம். அண்ட் இவங்க தான் வந்து ராஜேஸ்வர அம்மா, என்னோட மாமியார். ஸோ அவங்களே வந்துட்டு போஸ்ட் கொடுங்க போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களால் கடைசி வரைக்கும் ஃபேமிலி ஃபோட்டோவே எடுக்க முடியல. நாங்களும் ரொம்ப பிளான் பண்ணோம். நான் உமாக்கா கிருஷ்ணாண்ணா அதுக்கப்புறம் ராஜேஷ் அம்மா அப்பா எல்லாரும் போட்டோ எடுக்கணும்னு. பட் எடுக்கவே முடியல. பிகாஸ் அவங்க ஃபுல்லா செம பிஸியா இருந்தாங்க. விளம்பரத்துலயே வந்து கிருஷ்ணாண்ணா ஃபுல்லா பிஸியா இருந்தாங்க.
அண்ட் அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல லாக் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க இருந்தா அவங்க இல்ல, அவங்க இருந்தா இவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் மட்டும் எல்லாரு கூடயும் தனித்தனியா போட்டோ எடுத்துக்கிட்டேன் எப்படியும். பிகாஸ் ராஜேஷ் வந்து கடைசியில ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஸோ அதனால நான் அக்கா கூட தனியா போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் மாமியார் கூட தனியா போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி என் அம்மா கூட தனியா போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி தனித்தனியா தான் எடுக்க முடிஞ்சிச்சே காண்டி எங்களால எல்லார் கூடயும் வந்து கிளப் ஆகி வந்து எடுக்க முடியல. ஸோ அது வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் கடைசியில எடுக்கலான்னு பார்த்தா அப்போ வந்து அத்தை வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப டல் ஆயிட்டாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்களா இந்த குட்டி பாப்பா ஹாய் சொல்றால, இவளுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், அங்க இருக்க பேபி பேங்கிள் எடுத்து கொடுத்தேன். அத வந்து மீனாட்சி பார்த்துட்டே இருந்தா. அவ்வளவுதான் கொடுத்து அவ கொஞ்சம் நகுந்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ இங்க இருக்கவே இல்லை. அவகிட்ட இத்தனைக்கும் நேற்று நான் சொல்லிதான் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பேபிஸ்க்கும் வந்து பேங்கிள் கொடுக்கலாம். அண்ட் அவளுக்கு தான் வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்க 2 செட் ஆஃப் பேங்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தேன். பட் ஆனாலும் வந்து அது அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சின்ன வயசுல நானும் இதே மாதிரிதான் இருந்தேன். எனக்கு என் அக்கா நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா மத்தவங்களுக்கு எதுனா என் முன்னாடி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து கோச்சுப்பேன், அழுவேன், அதெல்லாம் பண்றேன். ஸோ மீனாட்சியை பார்க்கும்போது டிட்டோ எனக்கு அதே மாதிரிதான் இருக்கும். எங்க அம்மாவும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, அவ பண்றது எல்லாமே உன்ன மாதிரிதான் இருக்கு, உன்ன மாதிரிதான் இருக்கு, நீனும் இப்படிதான் பண்ணுவ, நீனும் இப்படிதான் அடம் பிடிப்ப அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அடம் பிடிக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அவ எவ்வளவோ பரவாயில்ல. நான்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடம் பிடிப்பேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாப்பா வந்துட்டு போனோடனே மீனாட்சி இங்க இல்லல. ஏன்னா அவ வந்து செம்ம அழுக. அதனால அவளை வந்து விளையாடுறதுக்காக அவங்க அண்ணா கூட அனுப்பிட்டோம். அண்ட் இப்படிதான் எல்லாரும் என் சித்தி, பெரியம்மா, ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஈவெண்ட்ல வந்து எனக்கு பேங்கிள் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு திங் பாத்தீங்கன்னா, எனக்கு கையில பேங்கிள் போட சுத்தமா இடமே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து ஒண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒண்ணு போட்டாங்க. ஒண்ணு போட்டுமே கையில ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பேங்கிள் இல்லாம வெறும் அந்த பிளெஸிங்ஸ் மட்டும் பண்ணுவாங்கல்ல, சோ அது மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அண்ட் என் கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நானும் அப்படியே அமைதியா அந்த இன்னொரு சைட்லாம் கையில இப்படி நம்ம இப்படி கூச்சி வச்சிருப்போம்ல கைய, அந்த அளவுக்கு வந்து பேங்கிள் போட்டாங்க. என்னால கையை வந்து ஸ்ப்ரெட் கூட பண்ண முடியல. ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல வேலை நான் வந்து ராஜேஷ் பேச்சை கேட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து நான் யூஷுவல் சைஸ் வாங்கியிருந்தேன்னா எல்லாருக்கும் போட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த கைக்குள்ள போடுவோம்ல, ஸோ அந்த முட்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம போட்டு போட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேலை அவன் பேச்சு கேட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினதுனால தப்பிச்சேன். அண்ட் இப்படிதான் வந்து என்னோட பேபி ஷவர் வந்து அன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து 2 லுக்ல எந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் என்னோட செகண்ட் சாரியுமே பாத்தீங்கன்னா போத்தஸ்ல தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு எந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட்ல எங்க ஆச்சி வந்து எனக்கு பேங்கிள் போட வந்தா. ஸோ அப்பவுமே என் கையில சுத்தமா இடமே இல்லை. நான் சொல்றேன், ஆச்சி இடமே இல்லை, இடமே இல்லைன்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராஜேஷ்னா பரவாயில்ல போடு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் சொல்றேன் என் கையில இடமே இல்லை அப்படின்னு. சரி ஓகே, அப்புறம் அவங்க ஆசைக்காக நான் போட்டு கை இப்படி இப்படி கூச்சே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருந்தேன். என் கையில பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாருமே ஈவெண்ட்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் டச் நம்மளோட சார் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு நம்மளுக்கு அழகா எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணி விட்டாரு. இதுக்கு நான் எத்தனை வாட்டி தெரியுமா முன்னாடி சொன்னேன், நீ வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டா ஈவெண்ட் முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து பண்ணி முடிச்சத உடனே வந்துட்டு எனக்கு அழகா வந்து இந்த சந்தனம் வைக்கிறது, அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கிறது, அந்த மாதிரி லைனா அழகா வந்து பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நடுவில் வந்து ப்ராசஸ கொஞ்சம் வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டான். லைக் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது போடுவோம்ல, ஆசீர்வாதம் பண்ணுவோம்ல, அதை ஃபர்ஸ்ட் போட்டான். ஆனா பேங்கிளே போடல. ஸோ அதனால நான் வந்து திருப்பி என்ன சொன்னேன், இது போடக்கூடாது, இப்போ பேங்கிள் போடணும், அதுக்கப்புறம் தான் அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நான் பாத்தீங்கன்னா ராஜேஷ் எனக்கு போட்ட பேங்கிள் வந்து எப்பயுமே மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி பேங்கிள் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கரெக்ட் சைஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து வளையல் இடமே இல்லையா வளையல் போடுறதுக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணதுனால ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு.
கைக்குள்ள போகவே இல்லை. எனக்கு வந்து எல்லாரும் வளையல் போட்டு அந்த இடமே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேங்கிள் இப்ப போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி. எனிவே இப்ப போட்டாலும் நான் அகைன் வந்து கழட்டணும், அதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் சம்ஹவ் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த பேங்கிள வந்து போட்டுட்டோம். அண்ட் என்னோட ட்ரெஸ் கலருக்கே தான் வந்து அவனோட ட்ரெஸ்ஸையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆனா எக்ஸாக்டா அந்த கலர் கிடைக்கல அப்படிங்கறதுனால சரி ஓகே லெட்ஸ் கோ வித் கிரீன் ஃபேமிலி இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரீன் ஃபேமிலி கலருக்கே வந்து நாங்க போயிருப்போம். ஸோ கிரீன்ல அவனு பிக் பண்ணோம், கிரீன்ல நான் ஒன்று போட்டிருக்கணும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து இங்க மெயின் திங்கா இருந்துச்சு. அண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டா நாங்க வந்து அந்த பேங்கில் போட்டுட்டு இருப்போம்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ பெயின் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து அவன் போடுற பேங்கில் நான் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா அதை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஃபைனலி. அண்ட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டெப்லாம் வந்து ரொம்ப கியூட்டா பண்ணான். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு தாடி வளர்க்குறாங்க அப்படி சொல்லி. ஆக்சுவலி நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் அவங்க தாடி வளர்க்குறாங்க. ஆனா வந்து இந்த ரிச்சுவல் படி தாடி வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜேஷ் என்கிட்ட வந்து நான் தாடி வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டு சரி ஓகே சும்மா ஃபன் பண்றான் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப சீரியஸா இல்ல நான் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ஒரு 2 மாசம் 3 மாசம் வளர்ப்பான், அதுக்கப்புறம் அவனே வந்து எடுத்துருவான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவன் ரொம்ப கியூட்டா இப்ப இந்த 8th மந்த் முடியிற வரைக்குமே வந்து அவன் அதை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஃபங்க்ஷன் நடந்த பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லார்கிட்டயும் வந்து விபூதி பூசி நம்மளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுனால என்னால குனியவே முடியல. ஸோ வந்து நான் ராஜேஷ் குனியும் போது நான் வந்து அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே பிளெஸிங்ஸ் வந்து பாஸ் ஓவர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஹிப் பெல்ட் பிளஸ் சாரி 2 சாரி சேஞ்சு காலையில இருந்து வந்து உட்காந்துட்டு இருந்தது எல்லாமே செம்ம டிஃபிகல்ட்டா இருந்ததுனால நான் வந்து பெண்ட் பண்ணல. அண்ட் எல்லாரும் வந்து விபூதி பூசி முடிச்சதுக்கு அப்புறமா ராஜேஷ் வந்து ரூம்குள்ள போயிடணும். அதுக்கப்புறம் வந்து அவனை பார்க்க கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மடி நரைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முறுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட முந்தானையில வந்து ஒரு பெரிய வாழலை வச்சு அதுல அந்த முறுக்கு, அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸு, தேங்காய், அதுக்கப்புறமா அந்த சார்கோல் இருக்கும்ல அந்த அடுப்பு கறி, அதுக்கப்புறம் ஆணி, அதுக்கப்புறம் மஞ்சள். ஸோ இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. வச்சிருந்து நம்ம வந்து அதை பத்திரமா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம அப்படியே வெளியே வந்துட்டு நம்மளை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள விட்டுருவாங்க. ஸோ வீட்டுல விடுற வரைக்குமே அந்த மடியில இருக்க திங்ஸையோ எதையும் நம்ம வந்து கீழேயே வந்து வச்சிடக்கூடாது. அதை கரெக்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சாமி ரூம் இருக்கும்ல, ஸோ சாமி ரூம்ல அகைன் அதுக்கு நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டுல வாழலை வச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாழலையில இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ போகும்போது பாய் சொல்லக்கூடாது, போகும்போது பார்க்க கூடாது ராஜேஷ். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த விபூதி முடிச்ச உடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறான்ல, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னால பார்க்க முடியாது. ஸோ இப்படிதான் இருக்கும் ரிச்சுவல்ஸ் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தான் அந்த மடி நரைக்கிற திங்ஸ் நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து எனக்கு செகண்ட் சாரி சேஞ்ச் அப்பவே வந்து என்னோட அத்தை சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து அந்த முந்தானையை கொஞ்சம் நீட்டா விடுங்க, ஏன்னா அப்பதான் ஹோல்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும். கொஞ்சம் குட்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹோல்ட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும், நம்மளால எல்லாத்தையும் வச்சுட்டு சொருக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிட்டோம். ஏன்னா டைரக்டா வாழை இலையில வந்து எல்லாத்தையும் வச்சா கரையாயிடும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 இது கவர் மாதிரி வந்து விரிச்சு அதுல 2 கவர் வச்சுட்டு அதுக்கு மேல வாழை இலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன்ல திங்ஸ் எல்லாமே, ஸோ அது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இதுக்கப்புறம் ராஜேஷ் பார்க்கக்கூடாதுன்னு. அது வந்து இந்த 1 டேக்கு மட்டும் தான் பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் டேல இருந்து அகைன் அவன் வந்து எங்க வீட்டுக்கு வரலாம், மீட் பண்ணலாம், ஸோ எல்லாமே பண்ணலாம். பட் நான் மட்டும் வந்து ராஜேஷ் வீட்டுக்கு போகக்கூடாது. நான் எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா பேபி பிறந்து 41st டே அப்போதான் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும். அது வரைக்குமே நான் போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து
இங்க ஃபாலோ பண்ற ரிச்சுவல்ஸ் நாங்க இப்ப கரண்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவன் வருவான், அவ்வளவுதான் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா பார்க்க கூடாது அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு இல்ல இன்னைக்கு ஃபுல் டே பார்க்க கூடாது, நெக்ஸ்ட் டே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணு என்னடா அது நெக்ஸ்ட் டே தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன் டே தான், மேபி ஆஃப் டே தான். பட் அதுவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அண்ட் என் சாரீல பாத்தீங்கன்னா நான் வந்து பேர் போட்டிருப்பேன். பேர் போட்டுட்டு நடுவுல வந்து பெருமாள் சிம்பிள் போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு அது அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அட்டாச் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மடி நிறைச்சோடனே எல்லாரும் விபூதி பூசி பிளஸ் பண்ணுவாங்க. அண்ட் என் கூட வந்து என்னோட சிஸ்டர் இந்த அக்காவும், அதுக்கப்புறம் கிருஷ்ணா அண்ணா, அதுக்கப்புறம் என்னோட அத்தை. ஸோ இவங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போவாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு என்னோட சீமந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லுமே. அண்ட் நாங்க வந்து சண்டே ஃபங்க்ஷன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து 1 to 3 வந்து யமகண்டம் இருந்துச்சு. யமகண்டமோ ராகுகாலமோ சம்திங் இருந்ததுனால நாங்க அகைன் அது வரைக்கும் வெயிட் பண்ணி 3 o'clock அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம். பிகாஸ் நல்ல நேரத்துல தான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்படிதான் வந்து இந்த என்டையர் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எனக்கு பார்த்தாலே தெரியும் நான் செம்ம எக்ஸ்ட்ரீம் டயர்ட்ல இருந்தேன். அண்ட் அக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஐயோ முடியல யாருனாலையுமே. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் எக்ஸாஸ்டட் எல்லா ஃபங்க்ஷனுமே. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் வந்துட்டு போயிட்டு வரேன்னு வர சொல்லக்கூடாது, நம்ம அப்படியே தான் கிளம்பணும். ஏன்னா நம்ம போகும்போதுமே அப்படியே அமைதியா சைலண்டா தான் போகணுமே காண்டி நம்ம போயிட்டு வரேன் இல்லைன்னா வரேன் அந்த மாதிரி கூட எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படியே சைலண்டா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் அக்கா தான் வந்து முன்னாடி போயிட்டு அங்க ஒரு குடம் இருக்கும், குடத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கும். ஸோ அவங்க அந்த தண்ணியை லிஃப்ட் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி கொஞ்சம் வாக் பண்ணிட்டு போயிட்டு வரணும். ஸோ அந்த நம்ம எல்லாருக்கும் வந்து வழி அனுப்பும்போது கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டு வர சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நிறக்குடத்தை வச்சுட்டு நடந்துட்டு வரணும். நான் போயிட்டு கார்ல ஏறி உட்காந்த உடனே அவங்க திருப்பி வரும்போது அவங்க அந்த தண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த குடத்துல. ஸோ அந்த தண்ணியை எடுத்து நான் கண்ணில் வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்களுக்கு குடத்தை தூக்கவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க ரொம்ப கியூட்டா தூக்கிட்டு அதை நடந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லா ரிச்சுவல்ஸும் நாங்க எப்படி வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னல என்னோட ஹேர் ஸ்டைல் மெஸ்ஸியும் இல்லாம ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் பிரைடும் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி காம்பினேஷன் ஆஃப் போத்னு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னோட ஜடை நல்லா கிளியரா தெரியும். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதெல்லாம் தான் வந்து என்னோட சீமந்த டே அன்னைக்கு நடந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே. அண்ட் நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோவை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது இல்லாம இந்த ரிச்சுவல் கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சென்னையில் நடக்கிற ரிச்சுவல் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசா இருந்துச்சு ஆரல்ஸ் இந்த என்டையர் திங்குமே வந்து உங்களுக்கு பார்க்க வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சா அப்படிங்கறதும் வந்து எனக்கு மறக்காம சொல்லுங்க. அண்ட் வேற என்னது, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போய் முடிச்சதும் எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க வந்து எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். பிகாஸ் ஈவினிங் வந்துட்டு ராஜேஷ் வீட்ல இருந்து எல்லாரும் மறுபலகாரத்துக்கு வருவாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த வீடியோல மோஸ்ட்லி எங்க அம்மா அண்ட் எங்க சித்தி பெரியமாஸ்லாம் பார்க்க முடியாது. ஒன்லி எங்க அத்தையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வீட்டுல வந்து ஆல்ரெடி குக்கிங் வேலையெல்லாம் வந்து தடபுடலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் என்னால கவர் பண்ண முடியல. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து மற்ற எல்லாமும் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களும் நாங்க போனது உடனே வந்து திருப்பி ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபலகாரத்துக்கும் வந்து இவங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி கெட் ரெடி ஆகி திருப்பி ஈவினிங்கும் வந்து வீட்டுல ஒரு குட்டி ஈவெண்ட் மாதிரி இட்ஸ் லைக் அவங்க வருவாங்க, பலகாரம் எல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அண்ட் வீட்டுல சாப்பிட்டுட்டு அண்ட் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவாங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எது நியூவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அண்ட் உங்களுக்கு எதனா வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டால. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
ஓகே, உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நான் vlog எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.